கிவன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏ, பி அண்ட் சி. பி வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரின்னு கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, பி வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம என்ன பண்ணலாம்னா பி வந்து 90 டிகிரின்னு மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர், பிசி வந்து பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர். ஸோ கொஸ்டின்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் ஏ அண்ட் காஸ் ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சைன் ஏக்கான ஃபார்முலா பார்க்கலாம். சைன் ஏக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஆப்போசிட் பை ஹைபோடெனஸ். ஸோ இந்த ட்ரையாங்கிள் நமக்கு எது ஆப்போசிட் எது ஹைபோடெனஸ்னு கண்டுபிடிக்க தெரியணும். ரொம்ப ஈஸி. 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைபோடெனஸ். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் ஈஸியாக எடுத்துக்கலாம் ஏசி. நியூமரேட்டர் ஆப்போசிட். ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏக்கு எது ஆப்போசிட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிசி. நம்மளுக்கு கொஸ்டின்ல பிசி கொடுத்துட்டாங்க 7 சென்டிமீட்டர்னு, பட் நமக்கு ஏசி தெரியாது, கொஸ்டின்ல கொடுக்கல. ஸோ ஏசி வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். ஸோ ஏசி வேல்யூ நீங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பித்தாகரஸ் தியரம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 3 சைட்ஸ்ல ஏதாச்சும் ஒரு சைடு நமக்கு கொடுக்கல கொஸ்டின்லன்னா ரிமைனிங் ஒன் ஆஃப் த சைட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பித்தாகரஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பித்தாகரஸ் தியரம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபோடெனஸ் ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கலாம் எல்ஹெச்எஸ்ல ஈக்குவல் டு ரிமைனிங் 2 சைட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த 2 சைட்ஸ்ல ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட் இல்லைங்களா, ஹைட்டை ஸ்கொயர் பண்ணிட்டு பிளஸ் பேஸை ஸ்கொயர் பண்ணணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தியரம். ஸோ இந்த பித்தாகரஸ் தியரம்ல நமக்கு இந்த ட்ரையாங்கிள்ல கொடுத்துருக்கிற ஹைபோடெனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி ஸ்கொயர், பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஸ்கொயர். ஸோ ஏபி வேல்யூ நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி 24 ஸ்கொயர் பிளஸ் பிசி வேல்யூ 7 ஸ்கொயர். ஸோ இது நீங்கள் அப்படியே என்ன பண்ணலாம்னா 24 into 24 வந்து பார்த்தீங்கன்னா 576 பிளஸ் 7 7s are 49 ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 625 வரும் வேல்யூ. ஓகே, பட் இது வந்து ஏசியோட வேல்யூ கிடையாது, கரெக்டுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஏசி ஸ்கொயரோட வேல்யூ தான் 625. ஓகேங்களா, அப்போ ஏசி வேணும்னா இந்த ஸ்கொயர் உங்களுக்கு ஆர்ஹெச்எஸ்க்கு போகும்போது ரூட் ஆயிடும். அப்போ ரூட் 625 ஆயிடும். ஸோ 625 நம்ம எப்படிங்க எழுதலாம், 25 into 25 எழுதலாம், ரைட்? ஈக்குவல் டு 25 ஸ்கொயர் ரூட்னு போடலாம். இந்த ஸ்கொயர் இந்த ரூட்டும் உங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னா 25 சென்டிமீட்டர்னு வரும். ஸோ நம்ம ஏசி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஏசி ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர். ஸோ இந்த ஏசி வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு இங்கே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். 7 divided by 25. This is sin A. ஓகே, sin A நம்ம இப்போ போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos. cos Aக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா adjacent by hypotenuse. டயக்ராம்ல பாருங்க, நம்மளுக்கு ஹைபோடெனஸ் வந்து பிரச்சனை இல்லை, ஏன்னா சேம் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி தான் வரப்போகுது. இப்போ இங்கே அட்ஜசன்ட் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஏபி ஸோ இன்னொரு டைம் சொல்கிறேன், 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஹைபோடெனஸ். இந்த டீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட், அதுதான் பிசி. சைனுக்கு யூஸ் பண்ணியாச்சு. ரிமைனிங் ஒன்று இருக்கு இல்லைங்களா ஏபி, அது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட்டை நம்ம இங்கே பண்ணிக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே வந்து மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னா சைனுக்கான ஃபார்முலா காஸ்க்கான ஃபார்முலா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ அதுக்கு ஒரே ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று சொல்கிறேன். ஏன்னா ஆல்ஃபபெட்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ இல்லைங்களா, அது காஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ காஸ்க்கு ஆல்ஃபபெட்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏனா அப்போ அட்ஜசன்ட் பை ஹைபோடெனஸ்க்கு காஸ்க்கு வந்தால் சைனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம். இப்போ ஏபியோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 24, ஏசியோட வேல்யூவும் தெரியும் 25. தட்ஸ் இட்.